பக்தர்கள் யாத்திரை போறதை இப்ப விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க திருமாவளவன், முதலமைச்சர் எல்லாம். டாக்டர்கள் யாத்திரை போறாங்க. எதுக்குன்னா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. உதாரணத்திற்கு வேலூர்ல பாத்தீங்கன்னா 35 மருத்துவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல 8 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. 35 மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு இடத்துல 8 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப மகப்பேறு மருத்துவர் எப்படி சாமானிய மக்களுக்கு சரியாக கிடைக்கும்? அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 35 கல்லூரியில ஒரு புது ஆசிரியர் கூட நியமிக்கப்படல. ஆனா இன்னைக்கு கல்லூரிகளை திறக்கிறேன்னு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஆக எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த ஒரு அரசாக தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா காலி பணியிடங்கள், மருத்துவ காலி பணியிடங்கள், ஆசிரியர் காலி பணியிடங்கள், தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். 14,000 செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 19,000 அரசு மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் எங்களோட கோரிக்கைகளை யாரும் செவிசாய்க்கல, அதனால நாங்க சேலத்துல இருந்து கலைஞர் சமாதி வரைக்கும் யாத்திரை போக போறோம் என்று யாத்திரை கிளம்பியவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆக அரசாங்கம் ஆர்ப்பாட்டமா நடக்குதான, ஆர்ப்பாட்டத்தில் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உங்களோட அரசாங்கத்தின் நிலைமை. ஆனா செல்வ பெருந்தகை சொல்றாரு, இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லையாம். இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது, இந்து கூட்டணிக்கு ஓட்டும் விழாது, அவ்வளவுதான். நீங்களா ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அதை விட செல்வ பெருந்தகை சொல்றாரு, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியா. இதுல காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாங்க இப்படிதான் அடிமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக கூட்டணி சொல்லி திருப்பி சொல்றாரு. இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லை, ஓட்டும் விழாது. அந்த சூழ்நிலையில தான் இன்று இருக்கிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி போன்றவர்கள் தவறான, நேற்று அமெரிக்கா இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்தியது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் சொன்னதை வழிமொழிந்து கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செவிட்டில் அறைந்தால் போல பாகிஸ்தான் போர் வேண்டான்னு சொன்னதுனாலதான் நாங்க போரை நிறுத்தினோமே தவிர, மூன்றாவது ஒரு நாடு சொன்னதுனால போரை நிறுத்தலை என்று வீரத்தோடு பதிவு செய்திருக்கிறார். இதை பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ்காரர்களும் எங்கே போக போகிறார்கள்? ஆக போரில் கூட இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லாவற்றுக்கும் மேல நாங்க 22ஆம் தேதி நாங்க எல்லாம் ஒரு மாநாடுக்கு போறோங்க. முருக பக்தர்கள் மாநாடு. நாங்க எல்லாருமே முருக பக்தர்கள். அதனால நாங்க மாநாடுக்கு போறோம். நாங்க மாநாடுக்கு போனா உங்களுக்கு ஏங்க பதற்றம்? முருக பக்தர் மாநாடு அறிவிச்ச நேரத்திலிருந்து முதலமைச்சரும் பதற்றத்தில் இருக்கிறார், அண்ணன் சேகர்பாபுவும் பதற்றத்தில் இருக்கிறார், தமிழக அரசாங்கமே, தமிழகத்தை சார்ந்த அனைவருமே, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஏன் முருக பக்தர் மாநாடு? இவர்கள் பக்தியை வைத்து பிரிக்கிறார்களாம். நான் கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவனே ஒரு கேள்வி கேட்கிறேன். முருக பக்தர்கள் மாநாடுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்துறீங்களே, வேங்கை வயல்ல பட்டியலின சகோதரர்கள் நலமாக தண்ணீர் குடிப்பதை விடுத்து மலமாக தண்ணீர் குடிக்க வைத்தார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், மனித சங்கிலி நடத்தினீங்களா? ஆக உங்களின் நோக்கம் என்ன? அது மட்டுமல்ல, முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு கூட நிக்கிறவர் யார்? அமீர். ஆக அமீரையும் முருகனை பற்றி பேச வைத்ததுதான் முருக பக்த மாநாடின் வெற்றி என்று சொல்கிறேன். ஆக உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் ஒதுங்கி போங்கள். நம்பிக்கை உள்ள எங்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையே இல்லை. ஆமா, யோகி ஆதித்யநாத் இங்க என்ன வேலைன்னு கேக்குறாங்க. ஆமா, நாங்க ராமனை கும்பிடுபவர்கள் இங்க இருக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் சுப்பிரமணியத்தையும் கும்பிடுவார். ஆக உங்களுக்கு இன்னொரு மாநிலத்திற்கு போனால் அடையாளம் கிடையாது. ஆனா எங்களுக்கு அடையாளம் இருக்குங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனா ராமனை கொண்டாடுவார்கள், கேரளாவுக்கு போனா ஐயப்பனை கொண்டாடுவார்கள், இதே போல கொண்டாடி கல்கட்டாவுக்கு போனா காளியை கொண்டாடுவார்கள். இப்படி அவர்களை கொண்டாடி மக்களை பிரித்தாளுகிறார்கள். எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளம் இருக்குங்க, உங்களுக்கு அடையாளம் கிடையாதுங்க. எங்களுக்கு முருகன் எங்களது அடையாளமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முருகன். அதனால் நாங்கள் அவரை கொண்டாடுவோம். அதுக்கு கொண்டாட்டத்திற்கு எதிராக ஒரு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டமா? அதுல அண்ணன் திருமாவளவன் அதற்கு ஒரு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பாராம். முதலில் உங்க சகோதரர்கள் பாதிக்கப்பட்டதை எதிர்த்து நீங்கள் மனித சங்கிலி நடத்தினீர்களா என்று நான் கேட்கிறேன்.
ஆக திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள் செல்வ பெருந்தகைக்கு உள்ள ஆசை இருக்கு, ஆனா வெளியே எப்படி பேசிக் கொண்டிருப்பார்.